Very good morning. நான் முதலில் இந்த காணொளியை பார்த்தபோது பேராசிரியர் ஒரு குவளையில் நீரை ஊற்றியது வழக்கமாக கேட்கப்படும் குவளை பாதி காலியாக உள்ளதா அல்லது பாதி நிரம்பியிருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் அவர் கேட்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கு மாறாக பேராசிரியர், இந்த குவளை நீர் எவ்வளவு கனமானது என்று கேட்டார். மாணவர்கள் 8 அவுன்ஸிலிருந்து 16 அவுன்ஸ் வரை பல்வேறு பதில்களை கூச்சலிட்டு தெரிவித்தனர். அதற்கு அவர், இந்த குவளையின் உண்மையான எடை முக்கியமல்ல, அது முழுவதும் நான் அதை எவ்வளவு நேரம் கையில் வைத்திருக்கிறேன் என்பதை பொறுத்தே அமைகிறது. நான் அதை 1 அல்லது 2 நிமிடங்கள் பிடித்திருந்தால் அது மிகவும் லேசாகவே இருக்கும். நான் அதை தொடர்ந்து 1 மணி நேரம் பிடித்திருந்தால் அதன் எடையால் என் கையில் லேசான வலி ஏற்படலாம். நான் அதை தொடர்ந்து ஒரு நாள் முழுவதும் பிடித்திருந்தால் என் கை அநேகமாக பிடித்துக்கொண்டு முற்றிலும் உணர்விழந்து செயலிழந்தது போல தோன்றும். இறுதியில் நான் அந்த குவளையை தரையில் போட்டுவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒவ்வொரு நிலையிலும் குவளையின் எடை மாறுவதே இல்லை, ஆனால் நான் அதை எவ்வளவு நீண்ட நேரம் பிடித்திருக்கிறேனோ அந்தளவுக்கு அது எனக்கு அதிக கனமாக தோன்றுகிறது என்று பதிலளித்தார். வகுப்பறையில் இருந்த அனைவரும் தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் தொடர்ந்து பேசினார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்களும் கவலைகளும் ஏறக்குறைய இந்த குவளை நீரை போன்றவையே. அவற்றை பற்றி சிறிது நேரம் நினைத்து பார்த்தால் ஒன்றும் ஆகாது. அவற்றை பற்றி இன்னும் சற்று நீண்ட நேரம் நினைத்தால் உங்களுக்கு சிறிய அளவில் வலி ஏற்படத் தொடங்கும். அவற்றை பற்றி நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் முற்றிலும் உணர்விழந்து செயலிழந்தது போல உணர்வீர்கள், அந்த கவலைகளை கீழே இறக்கி வைக்கும் வரை. உங்களால் வேறு எதையும் செய்ய இயலாத நிலை ஏற்படும். எனது தலைமுறையைச் சேர்ந்த மில்லேனியல்ஸ் பலருக்கும் இது மிகவும் பொருத்தமான ஒரு உவமையாகும். நாம் அனைவரும் சற்று நிதானத்துடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். தங்கள் 20களின் நடுப்பகுதியில் இருக்கும் டஜன் கணக்கான நபர்களை எனக்கு தெரியும். அவர்கள் முயற்சிவாதிகளாக ஹஸ்ஸலர்ஸ் மாறி நிதி சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தங்கள் வாழ்க்கையின் மிகச் சிறந்த 10 ஆண்டுகளை கடுமையாக உழைப்பதிலேயே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையாக உழைப்பதில் எந்த தவறும் இல்லை என்றாலும் அதிக சம்பளம் அல்லது பெரிய வருமானத்திற்காக உங்கள் வாழ்க்கை தரத்தையோ நிம்மதியையோ நீங்கள் தியாகம் செய்யக்கூடாது. நீதி, உங்கள் மன அழுத்தங்களையும் கவலைகளையும் அவ்வப்போது கீழே இறக்கி வைத்துவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது மிக முக்கியம். வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். Thanks for watching. Like, share and subscribe for more videos.